மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. இப்போ தாவேக்கா ஆல்ரெடி அந்த டிமாண்டை வச்சுட்டு தான் அவங்க முதல் மாநாட்டிலேருந்து அந்த டிமாண்டை வச்சு தான் அரசியலை எதிர்கொண்டாங்க. அப்படி இருக்கிறப்ப திருமாவுக்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு பிரகாசமா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வெளியே கையை பிடிச்சி மாண்புமிகு முதல்வர் கையை விஜய் அவர்களோட கையை பிடிச்சி அவர் பேசுகிறப்ப அந்த விஷயம் நமக்கு தென்பட்டுருச்சு. அவருக்கு அமைச்சரவையில் இடம் பெறணுங்கிற ஆசையும் இருக்கு, திமுகவை கலட்டி விடணுங்கிற ஆசையும் இருக்கு. ஆனால் ஒருதலை பட்சமாக அவர் நிற்கிறாருன்னா அதிமுக வருமா வராதா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் நிற்கிறாரு. அந்த தோல்வியை இந்நாள் வரைக்கும் கூட ஜீரணிக்க முடியாத நிலைமையில திமுக காரங்க இருக்காங்க. குறிப்பா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினே இருக்காரு. இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, அவரு இன்ஸ்டாகிராம் மூலமா ஆட்சி அப்படி. தயவு செஞ்சு சொல்றேன் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு, இன்னும் வரைக்கும் அவங்க எழுதி கொடுக்கறத தயவு செஞ்சு பேசாதீங்க. உனக்கு என்ன தகுதி இருக்கு நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி தலைவர் ஆகிறதுக்கு? உன ஜெயிக்க வச்சது இந்த தமிழ்நாட்டு மக்கள். ராஜ்மோகன் சுத்த தமிழர், அவர் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். சும்மா அற்ப காரணங்கள் சொல்லக்கூடாது. உங்களை ஒரு நடிகர் சங்க தேர்தலில் ஜெயிக்க வச்ச இதே தமிழ் நடிகர்கள் தானே உங்களை தலைவராக்குறாங்க. இதே தமிழ் நடிகர்களுக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கல்ல, உங்க மேல பல கோடி கேஸ் ஊழல் கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு விளக்கத்தை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க ராஜ்மோகனுக்கு வைக்கக்கூடிய கருத்துக்கு வாங்க இங்க. அப்ப அவருக்கு இங்க ராஜ்மோகன் பொறுப்பேற்றது பிரச்சனை இல்லை, ராஜ்மோகன் சார்ந்து இருக்க ஜாதி தான் பிரச்சனை. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலோட தற்போதைய நிகழ்வுகளை விவாதிக்கிறதுக்காக பத்திரிகையாளர் யாசர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேத்துல இருந்து ஹாட் டாபிக்கா போறது திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான். அதுல திமுக அதிமுக கூட்டணி அப்படின்றது நடந்துட்டு இருந்தது, என்கிட்டையும் பேசினாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது இல்ல அது ஒரு கிசு கிசு செய்தி தான் அப்படின்ற மாதிரி நழுவுற மாதிரி பதில் சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு உண்மையை வெளிப்படுத்த முடியாத இடத்துல திருமா அவர்கள் இருக்கிறாங்களா? உண்மை அதுதான். அவரு குழப்பதற்கான காரணங்களே 2-3 காரணங்கள் இருக்கு. நம்மளே கடைசி வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம், திரும்ப தொலைநோக்கு பார்வையோட தான் சிந்திப்பாருன்னு சொல்லிட்டு மீண்டும் அதே தான் அவர் செய்கிறாரு. ஆனால் அந்த பேட்டியில் அப்படி சொல்லிட்டு வெளிப்படையாக வெளியே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அது கொஞ்சம் அவர் மறுத்திருக்கலாம், இல்லை அந்த கேள்வியவே மறுத்திருக்கலாங்கிறது என்னோட கருத்து. 2 பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்க்குறேன். இன்னைக்கு கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை அதிமுகவுடைய கூட்டணி தவேகாவுக்கு வந்தால் நாங்கள் மறுபடியும் ஆலோசனை செஞ்சு முடிவெடுப்போங்கிற ஒருத்தர் கருத்தை பதிவு செய்யறாரு. அப்ப ஆலோசனைனா யாரோட சொல்றாரு? அவரு சிபிஐ IUML-ஓட ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவெடுப்போங்கிறாரு. அதே பத்திரிகையாளர் சந்திப்புல திமுகவோட தான் நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம்ல அப்படின்னு அழுத்தி பதிய வைக்க பார்க்குறாரு. அப்ப திமுகவுக்கும் விசிகாவுக்குமான உறவுல கொஞ்சம் விரிசல் இருக்குன்னு தெரியுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விரிசல் இருக்குன்னு தெரியுது. ரெண்டாவது அவர் கொடுத்த பேட்டிக்கும் இப்ப இன்னைக்கு கொடுத்த பேட்டிக்கும் முரண்பாடான விஷயங்கள் நிறையவே தென்படுது. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்டாலினுக்கு டாட்டா சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காரு திருமா. அது எப்போ சொல்லணுங்கிற ஒரு காலம் வரணும். அப்போ அவருக்கு அதிமுகவில் இப்போ இருக்கக்கூடிய SP வேலுமணி, CV சண்முகம் இவங்க அணி தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நான் பாயிண்ட்ல சொல்கிறேன், ஒருவேளை SP வேலுமணி தலைமையில் அதிமுக அவங்க கைக்கு போகுது, பொதுக்குழு கூட்டி SP வேலுமணியோ சண்முகமோ பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கிட்டு தாவேகாவுக்கு முழுமையான ஆதரவு, நிபந்தனையான ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை சொன்னா நிச்சயமாக திரும்ப வெளியேறுவார் தாவேகா கூட்டணியிலேருந்து. CPM வெளியேறும், IUML வெளியேறும். ஒருவேளை அது நடக்காத பட்சத்தில் திமுகவுக்கு இவர் திரும்ப அவர்கள் டாட்டா காமிச்சுவார். இது நடக்கும், இது 2மே நடக்கும். ஸோ இதுக்கான முயற்சிகள் தான் அங்கே போயிட்டு இருக்கு. இப்போ அவர் நிலையா அவருக்கு தேவையானது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க விசிகா. இப்போ தாவேக்கா ஆல்ரெடி அந்த டிமாண்டை வச்சுட்டு தான் அவங்க முதல் மாநாட்டிலேருந்து அந்த டிமாண்டை வச்சு தான் அரசியலை எதிர்கொண்டாங்க. அப்படி இருக்கிறப்ப திருமாவுக்கான வாய்ப்புங்கிறது அவருக்கு பிரகாசமா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வெளியே கையை பிடிச்சி மாண்புமிகு முதல்வர் கையை விஜய் அவர்களோட கையை பிடிச்சி அவர் பேசுகிறப்ப அந்த விஷயம் நமக்கு தென்பட்டுருச்சு. அவருக்கு அமைச்சரவையில் இடம் பெறணுங்கிற ஆசையும் இருக்கு, திமுகவை கலட்டி விடணுங்கிற ஆசையும் இருக்கு. ஆனால் ஒருதலை பட்சமாக அவர் நிற்கிறாருன்னா அதிமுக வருமா வராதா இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் நிற்கிறாரு. இதை தான் நானும் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை CV சண்முகம் அவங்க வரல அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலையும் திமுகவுக்கு டாட்டா சொல்லிட்டு, நான் திருப்பி சொல்கிறேன், திமுகவுக்கு டாட்டா சொல்லிட்டு விசிகா உள்ளாட்சி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க, அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க.
ஆனா இப்போ வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும், நம்ம தாவேக்காக்கு போனோம்னா நம்மள வந்து நல்லாவே பார்த்துப்பாங்க, நம்மளோட கட்சிக்கு நிறைய ஆதரவுன்றது இருக்கும், அமைச்சரவையில இடமும் இருக்கும், அதுக்கப்புறம் வர்ற தேர்தல்கள்லையுமே நம்மளுடைய கட்சிக்கு அவங்க ஒரு பலத்த ஆதரவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நல்லா நடக்கும். ஏன் அதுதான் அவருக்கு ஒரு இருக்கக்கூடிய சூழலும் பிரச்சனையும் அதுதான். தாவேக்கா முழு ஆதரவு கொடுக்குதுன்னு வெளிப்படையா ஆதரவு பல மேடைகள்ல பேசிட்டாரு. விஜய் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் பேசிட்டாரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு கான்பிடென்சியலான ஒரு விஷயம் வந்து வெளியே தென்படுதல நமக்கு. நான் ஒரு குறிப்பா முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்றேன். உள்ளாட்சி தேர்தலில் திருமா அவர்கள் நிறைய இடங்கள்ல பங்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறாரு. கவுன்சிலரா இருக்கட்டும், ஊராட்சி பேரூராட்சி சேர்மனா இருக்கட்டும், இன்னும் பல வாரியங்கள்ல அவங்களுடைய பங்கு இருந்துச்சு அப்படின்னா கட்சி அடுத்த கட்டத்துக்கு வலுவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த இடம் எதுன்னு பார்த்தா தாவேக்கா தான். இதுதான் பெரும்பாலான அவங்களுடைய மாநில செயற்குழு கூட்டங்கள்ல, மாவட்ட செயற்குழு கூட்டங்கள்ல பேசக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப திமுக கூட போனோம்னா நமக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. குறிப்பா இதுக்கு தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் செந்தில் பாலாஜிக்கும் காங்கிரஸ் உடைய எம்பி ஜோதிமணிக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பிரச்சனை வருது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன், திமுகவுடைய சித்து வேலைகளை நான் சொல்றேன். ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பிரச்சனை வருது. ஜோதிமணி கரூர்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு சர்வாதிகார போக்கு நடக்குது. பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. நானா சொல்லலை, பத்திரிகையாளர் சந்தது பழைய வீடியோக்களை நீங்க பார்த்தாலே தெரியும். சந்திச்சுட்டு செந்தில் பாலாஜி மேலையும் திமுக மேலையும் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்திட்டு ஜோதிமணி போறாங்க. அதற்கப்புறம் காங்கிரஸ் கொங்கு மண்டலங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் திமுகவோட கூட்டணி வச்சு நிக்கிறாங்க. குறிப்பா கொங்கு மண்டலத்துல கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொங்கு மண்டலங்கள் நிக்கிறாங்க. ஒரு தொகுதி கூட உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்கல. இந்த நிலைமை திருமாவுக்கும் வரும். அந்த அச்சம் தான் திருமாவுக்கு. ஏன் தோக்குறாங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். ஜோதிமணி பகச்சிக்கிட்டு போறாங்களா, செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு, திமுக இல்லாத காங்கிரஸ் கவுன்சிலர் நிற்கக்கூடிய இடத்துல 2-3 சுயேட்சை வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க காசு கொடுத்து. ஏன் கூட்டணி கட்சிக்கு எதிராவே இந்த பிரச்சனை வந்துரும்ல. உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனை வந்துச்சுனாலே, கூட்டணி கட்சி பிரச்சனைகள் வந்துச்சுனாலே உள்ளாட்சியில உங்களுக்கான அதிகாரம் போயிரும்ல, உங்களுக்காக அவங்க வேலை செய்ய மாட்டாங்கல்ல. இந்த அச்சம் இப்போ விசிகாவுக்கு வந்துருச்சு. ஒருவேளை நம்ம தாவேக்காவுக்கு போனா தாவேக்கா ரூலிங் பார்ட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதிகமான இடங்களும் நம்ம கேட்டு பெறலாம். சட்டமன்றம் இல்லாம மாமன்றத்திலையும் நம்ம அதிகாரத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திரும்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கிறாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே தோத்து செந்தில் பாலாஜி மேட்டருக்கு நான் வரேன். சுயேட்சை வேட்பாளரை நிப்பாட்டி காங்கிரஸ் ஒட்டுமொத்த காங்கிரஸையும் காலி பண்ணுறாரு அவர். கொங்குல ஒரு கவுன்சிலர் கூட இல்லைங்க, ஒரு கவுன்சிலர் கூட இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஜெயிச்ச உடனே பார்க்குறேன் எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் 100க்கும் மேற்பட்ட செந்தில் பாலாஜி தலைமையில் திமுக இணைவு. ஷாக்கா இருக்கா? இது திரும்ப நினைச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல தான் விசிகாவுக்கு சிக்கல் இருக்கு. ஏன்னா திமுக இப்படியும் பட்ட கட்சிங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, திருமாவர்களை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க போகும்போது ஒரு சோஃபா போச்சு அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. அதுக்கு ஒரு ரியாக்ஷனே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து வரவே இல்லையே. எதுக்கு கொடுக்கணும்? தேவையில்லாத கேள்வி அது. தேவையில்லாத கூட்டணியில இருக்கிறவங்கள பத்தி தானே அவங்க பேசுறாங்க. அதாவது சோபா அரசியலுங்கிறது வந்து தேவையில்லாத ஆணியா நான் பாக்குறேன். நீங்க ஒரு தோல்வியை கண்டிருக்கீங்க, அந்த தோல்வியை இந்நாள் வரைக்கும் கூட ஜீரணிக்க முடியாத நிலைமையில திமுக காரங்க இருக்காங்க. குறிப்பா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினே இருக்காரு. இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, அவரு இன்ஸ்டாகிராம் மூலமா ஆட்சி எப்படி. தயவு செஞ்சு சொல்றேன் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு, இன்னும் வரைக்கும் அவங்க எழுதி கொடுக்கறத தயவு செஞ்சு பேசாதீங்க, கொஞ்சமாவது சிந்திங்க. உங்களுடைய தோல்வியை நீங்க ஒரு குழு அமைக்கிறீங்களே, இந்த குழுவை நீங்க எப்போ அமைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க போட்டுக்க இந்த குழு எந்த அடிப்படையில் எந்த அளவிற்கு உங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? முழுக்க முழுக்க சென்னையில் தோத்ததுக்கு சேகர்பாபு காரணம், ஓவராலாக தோத்ததுக்கு பெண் நிறுவனம் காரணம். இது வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சீனியர்களுக்கும் ஜூனியர்களுக்கும் திமுகவில் பிரச்சனை போகுது. சீனியர்களை 1 to 1 சந்திங்க, திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை 1 to 1 சந்திங்க, குறைகளை கேளுங்க. இவங்க பண்ண தப்பே ஊடகத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. தாவேக்காலாம் ஒரு ஆளே கிடையாது, தாவேக்கா வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க தாவேக்கா. அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க இந்த பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க எல்லாருமே. ஊடகம் முதற்கொண்டு மு க ஸ்டாலின் அவர்களை ஏமாத்திட்டாங்க. ஊடகத்தில் உட்காந்துட்டு விவாதத்தில் பேசக்கூடியவங்களா, விஜய்க்கு அந்த அளவுக்கு இல்லை, 10% வராது, 5% வராது, ஐய வேட்பாளரே இல்லை அப்படின்னு சொல்லி திமுகவை நம்ப வச்சுட்டாங்க.
அப்ப துரோகியே உங்க கூட தான் இருக்கான். அதை தான் நான் சொல்றேன், துரோகியே உங்க கூட தான் இருக்காங்க. அவங்கள களை எடுங்க அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் நீங்க இன்ஸ்டாகிராம் நீங்க சரி. நான் சொல்றேன், அந்த வாதத்துக்கே வரேன். தாவேக்கா இன்ஸ்டாகிராம் பண்ணுச்சா? ஆமா பண்ணுச்சு. திமுக பண்ணுச்சா இல்லையா? அதை நீங்க விளக்குங்க. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்களா திமுக சார்பில்? யூடியூப்ல தமிழ்நாடு அரசுடைய விளம்பரங்கள் வந்துச்சு, திட்டங்களுடைய விளம்பரம். ஆர்டிஐல போட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கலாமா? தமிழ்நாடு அரசு தான் அந்த விளம்பரத்தை பண்ணுச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஏன் பண்ணணும் தேர்தலில்? ஒரு கேள்வி வருதா? இல்லை திமுக அரசு தான் அதை பண்ணணும்னா திமுக அரசு ஏன் அதை பண்ணணும்? அப்போ இவங்க பண்ணது இன்ஸ்டாகிராம்னா நீங்கள் பண்ணது யூடியூப் விளம்பரம், அப்படி எடுத்துக்கலாமா? இன்ஸ்டாகிராம் வெர்சஸ் யூடியூப், நடந்த வார், தோல்வி அடைந்த யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்ன சொல்ல வரீங்க? திரும்பி திரும்பி நீங்கள் தாவேக்காமல விமர்சனம் செய்கிறது உங்களுக்கு ஒரு இவரே சொல்லுவார்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் எந்த பயனும் இல்லை. அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. தயவு செஞ்சு இப்பயாவது கொஞ்சம் யோசிங்க. மாவட்ட தலைவர்களை கண்காணிங்க, மாவட்ட செயலாளர்கள் கண்காணிங்க, தோல்வி உற்ற தொகுதிகளை போய் ஆராய்ச்சி செய்யுங்க. அங்கே போயிட்டு அவங்களோட அடிமட்ட நிறுவனங்களோட கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுங்கன்னு நான் சொல்ல வரேன். திரும்பி திரும்பி நீங்கள் வந்து மூத்த அரசியல்வாதி, ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, மேயராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அறிவுரை செய்கிற அளவுக்குலாம் நாங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்கிற கருத்துக்களை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன் நான். ஸோ அதெல்லாம் யோசிங்க. திரும்பி நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பேசிட்டீங்கன்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி இப்போ இவங்களுக்கு இருக்கிற பயமே என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க வந்து பின்பற்றின அரசியல் இல்லை தேர்தல் கலாச்சாரத்தை வந்து இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பதட்டம் உருவாகி இருக்கும். அதுதான் நான் கேட்குறேன். அந்த காரணம் வந்து நீங்கள் தானே பண்ணீங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக தான் பண்ணுச்சு, அதிமுக தான் பண்ணுச்சு, திராவிட கட்சிகள் தான் பண்ணுச்சு. நீங்கள் திரும்பி தாவேக்காவை குறை சொல்றதுல, தாவேக்கா ஒரு மாற்றத்துக்கான சக்தி, அதை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உங்க தோல்வியை நீங்க இப்பயும் நான் சொல்றேன், தயவு செய்து கிள்ளி பாருங்க. கனவுல இருந்து வாங்க. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் போட்டு இலாக்காலாம் போட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் உங்களால ஜீரணிக்க முடியல. அதனாலதான் இவங்க திருப்பி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒத்துக்கோங்க, தோல்வியே ஒத்துக்கோங்க. அதான் சொல்லுவாங்க. மக்கள் வந்து முடிவு எடுத்ததே வந்து ஒரு மாற்றம் வேணும். எல்லாருமே புதுமுகங்கள் தான், அது தெரியும். அனுபவம் இல்லாதவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் வாக்காளர்கள் யாரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க யார் நிக்கிறான்றது தெரியாட்டியும் விஜய் அப்படின்ற ஒருத்தருக்காக இவரை நாங்க செலக்ட் பண்ணணுன்றதுக்காக செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. ஆனா தொடர்ந்து திமுக இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தவங்களா இப்ப வந்து அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்றது திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. யார் ரீல்ஸ் போடல திமுகல? நான் சொல்லவா? மேடைக்கு மேடை சேகர் பாபு ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்கார வச்சு மீட்டிங் நடத்தினாரு. என்ன பொதுக்கூட்டம்? திமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் நடிகைகளுக்கு என்னப்பா வேலை? நான் கேட்குறேன். இப்போ நாம விமர்சனம் வச்சா நான் பதில் விமர்சனம் கொடுத்துதானோ. நடிகர்களை கூப்பிட்டு சேகர் பாபு மீட்டிங் நடத்தினா இல்லையா? யோகி பாபுவை கூப்பிட்டாரு, ஜெயம் ரவியை கூப்பிட்டாரு, மேயர் பிரியாவை உட்கார வச்சு எல்லா நடிகர்களையும் உட்கார வச்சு பேச வச்சிங்கல்ல. திமுகவுடைய திட்டங்கள் அப்படி இப்படி போய் செஞ்சுச்சுன்னா அதுக்கு பேர் ரீல்ஸ் இல்லையா? அதுக்கு பேர் ப்ரொமோஷன் இல்லையா? இதே மாசு முன்னாள் அமைச்சர் சைதாப்பேட்டையோடைய வேட்பாளர், அவர் எத்தனை மேடைகளில் எத்தனை ஆர்டிஸ்ட் ஏற்றிருக்காருப்பா? நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் இன்னும் கனவுலே இருக்கானுங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நீங்கள் பேசுறீங்க? திரும்பி ரீல்ஸ். இந்த 2 சிறுவர்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டது யாரு? இப்போ நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த விமர்சனம் வரும்ல. அப்போ நீங்கள் இதெல்லாம் யார் பேச சொன்னது? இப்போ எத்தனை நடிகர் சத்யராஜா இருக்கட்டும், வீடியோ போடுறாரு, விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு, அப்படி இருக்கு, விஜய்க்கு வாழ்த்துக்கள், அது பண்றேன் இது பண்றேன். இதுல என்ன? இது ரீல்ஸ் ஆச்சு இல்லையா? இது ரீல்ஸ் ப்ரொமோஷன் இல்லையா? யாரை நீங்க திருப்பி அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்கன்னு நான் கேட்கறேன். இந்த தப்புனாலதான் நீங்க தோத்து போய் உட்காந்துருக்கீங்க. திருப்பி அந்த தப்பை பண்றீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த தப்பு அவர் ஜோசப் விஜய் அவர்களை வந்து ஒரு ஆளாவே மதிக்காதனாலதான் நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. திரும்பி ரீல்ஸுங்கிறீங்க. ஏற்கனவே நீங்க போட்ட ரீல்ஸ் எல்லாம் எடுப்போம், அந்த ரீல்ஸை இந்த ரீல்ஸை வச்சு பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஆகுதா இல்லையா? ஸோ அதை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே முதல் தப்பு திமுக மாண்புமிகு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜயையும் தாவேக்காவையும் ஒரு வார்த்தை கூட தேர்தல் பிரச்சாரத்தில் பேசாததுதான் தோல்விக்கு முக்கியமான காரணம். நான் ஒன்று சொல்லவா? விஜய் அவர்கள் 10 இடங்கள் பிரச்சாரம் பண்ணார். போகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ விமர்சனம். ஏன் அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் பதிலடி கொடுக்கல? நீங்கள் முதலமைச்சர், அப்போ நீங்கள் ஆட்சி கட்டில உட்காந்துருக்கீங்க, உங்க அரசு மேல அவர் குறை சொல்றாரு. நீங்க ஏன் அதுக்கு விமர்சனம் பதிலடி கொடுக்கல? அந்த விமர்சனத்துக்கு விஜய் அவர்கள் பேசுனதுக்கு விமர்சனம் கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல? அப்ப தப்பு உங்க மேல இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப நீங்க அன்னைக்கு விமர்சனம் விஜய் அவர்கள் மீது வைத்திருந்தால் இன்னைக்கு இந்த வாக்கு சதவீதம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதான் திரும்ப அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாரு, நாங்க வந்து பிஜேபியை மட்டும் தான் நாங்க வந்து வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தோம், தாவேக்காவை நாங்க கன்சிடரே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் தெரிஞ்சிருச்சு. ஏன் விமர்சிக்கல? அவரை நீங்க ஒரு ஆளா மதிக்காததுதான் இன்னைக்கு இந்த தோல்விக்கு காரணம்.
அவர் சொன்ன விமர்சனத்துக்கு நீங்க பதிலடி கொடுக்கல. பதிலடி கொடுக்கலையா இல்ல பதிலே இல்லையா, அதுதான் நான் கேட்கிறேன். அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருல, லேண்டர் இஷ்யூ வைக்கிறாரு, அது நடந்துச்சு இது நடந்துச்சு, எவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு ஏன் நீங்க பதிலடி கொடுக்கல? கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க, ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி வருது. இதுதான் அவங்க தோல்விக்கான முக்கியமான காரணம். அதுதான் ஒரு பெரிய கட்டமைப்பை கட்டமைச்சிட்டாங்க. திமுக 200 வெல்லும்னு சொல்லிட்டு அந்த மாயையை மிக இலகுவாக தாவேகா உடைச்சிருச்சு. அது இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ திருப்பி திருப்பி நீங்கள் குறை சொல்றதுனால மக்களை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். 1,70,00,000 பேர் வாக்களிச்சிருக்கான் தாவேகானா, அதே 1 கோடி பேர் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கான்ல. அதான் சொல்கிறேன். அப்போ மக்கள் நீங்கள் இழிவுபடுத்துற மாதிரி தானேங்க. இப்போ மேலே மேலே உங்கள் மக்கள் மேலே உங்களுக்கு அதிருப்தி தான் ஏற்படும், திருப்தி வராது. அடுத்ததான் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் மேலேயும் வந்துட்டு பல விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு நேர்காணல்ல அவர்கிட்ட நீங்க ஒரு தனியார் கல்லூரியில இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் மனு தாக்கல் செஞ்ச அவருடைய டீடைல்ஸ்ல பார்க்கும்போது அந்த இன்ஜினியரிங் அப்படின்ற டிகிரியே இல்ல. இது வந்து ஒரு விமர்சனமா இருக்கு. இதெல்லாம் வந்து அற்ப விமர்சனங்கள். இல்ல திமுகல எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்க, தகுதிகளை சொல்லுங்க. இங்க ஒருத்தர் இருக்காரு, சிஎம்டியோட வாரிய தலைவர் பூச்சி முருகன். அவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி என்ன தெரியும்? அவருக்கு என்னத்துக்கு வாரிய தலைவர் போட்டீங்க? நீங்கள் ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வாரிய தலைவர் போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் சும்மா அற்ப. இந்த மாதிரி பண்ணனால தான் மக்கள் வந்து அடித்து உட்கார வச்சுருக்காங்க. திருப்பி நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ராஜ்மோகனுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நான் கேட்குறேன். அவர் கஷ்டப்பட்டு எல்லா துறைகள்லையுமே பணி செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல நமக்கான வெளிச்சம் கிடைச்சிடாதா, நம்ம குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாதா, நம்ம சமுதாயம் சார்ந்து நம்ம ஒரு ஆளாக முன்னேறி செல்ல முடியாதா, எல்லா இடத்துலையும் அவர் உழைப்பு செஞ்சுருக்காரு. நானும் அவரோட பணியாற்றிருக்கேன். அவர் யூடியூப் சேனலில் இருக்கட்டும், நாங்கள் யூடியூப் சேனல் வேலை செய்த அதே யூடியூப் சேனலில் அவர் நெறியாளராக நாங்கள் நிகழ்ச்சியெலாம் நடத்தியிருக்கோம். அப்போ எவ்வளவோ அவர் கூட சேர்ந்து நம்ம பணியாற்றிருக்கோம். நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு, நிறைய அரசியல் ரீதியாக பண்ணியிருக்காரு. யூடியூப்பில் தானே ஒரு யூடியூபராக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நிறைய இடங்களில் பணியாற்றிருக்காரு. என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு விஷன் இருக்கும்ல. இப்போ யாசருக்கு ஒரு விஷன் இருக்குது, ஆதிராவுக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒளிப்பதிவாளருக்கு ஒரு விஷன் இருக்குல்ல. அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. அப்போ அவங்க எல்லா துறைகளிலும் தான் சுற்றி வருவாங்க. அவரை நீங்கள் எப்படி குறை சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன தகுதி இருக்குது குறை சொல்கிறதுக்கு? அவர் ஒரு உழைப்பாளி. இன்னைக்கு நீங்கள் தாவேகா ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பிரச்சாரங்கள் இறுதிக்கட்ட முடிகிற வரைக்கும் ராஜ்மோகன் வேலையே செய்யலையா? மக்கள்கிட்ட போகவே இல்லையா? மிக இலகுவாக வெற்றி ஜெயிச்சிட்டாரா? மிக இலகுவாக அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்களா? இதெல்லாம் எவ்வளோ கேவலமான ரீசன். ஒரு நடிகர், பிரபல நடிகர் சொல்கிறாரு, ராஜ்மோகனுக்கு என்ன தகுதி இருக்குது அமைச்சர் கொடுத்து? உனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? நீ எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்? நீ முதல் தமிழரா? நீ எந்த மாநிலத்தை சேர்ந்தவன்? நீ வந்து இங்கே நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்று மற்ற தமிழ் நடிகர்களை நீ அடிமைப்படுத்தி பெரிய அளவில் நீங்கள் ஒரு ஊழலை பண்ணி உன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுச்ச. உனக்கு என்ன தகுதி இருக்குது நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி தலைவர் ஆகிறதுக்கு? உன்னை ஜெயிக்க வச்சது இந்த தமிழ்நாட்டு மக்கள். ராஜ்மோகன் சுத்த தமிழர். அவர் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். சும்மா அற்ப காரணங்கள் சொல்லக்கூடாது. உங்களையும் ஒரு நடிகர் சங்க தேர்தலில் ஜெயிக்க வச்ச இதே தமிழ் நடிகர்கள் தானே உங்களை தலைவராக்குறாங்க. இதே தமிழ் நடிகர்களுக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கல்ல, உங்க மேல பல கோடி கேஸ் ஊழல் கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு விளக்கத்தை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க ராஜ்மோகனுக்கு வைக்கக்கூடிய கருத்துக்கு வாங்க இங்க. அப்ப அவருக்கு இங்க ராஜ்மோகன் பொறுப்பேற்றது பிரச்சனை இல்லை, ராஜ்மோகன் சார்ந்திருக்க ஜாதி தான் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? இங்க போய் நம்ம அவர்கிட்ட போய் நிக்கணுமா? இந்த ஜாதியாட்ட போய் நிக்கணுமா? எவ்வளவு ஒரு அற்பம், கேவலமான புத்தி இது. கேவலமான புத்தி. ஒரு முதலமைச்சர் திரைத்துறை, உங்க துறையிலேருந்து வந்திருக்காரு ஒரு முதலமைச்சர். அவர் 24 மணி நேரமும் உங்க துறையவே பார்க்க முடியும்? மக்கள் 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான், மக்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான். அவர் அதை தான் பார்ப்பாரு. நீங்க கேட்குற எல்லாத்துக்கும் முதலமைச்சர் நீங்க போட்ட ஆர்டருக்கெல்லாம் உங்களுக்கு உடனே பதில் சொல்ல முடியுமா? அவ்வளோ பெரிய நீங்க அப்பாட்டக்காரா? சினிமா துறையில் நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? நீங்க எப்படி ராஜ்மோகனை ஒரு குறை சொல்றீங்க? முதல்வரை வந்து கோரிக்கை வைக்கிறோம், அது வைக்கிறோம், என்ன உங்களுக்கு வேலை நான் கேட்குறேன். அவர் வந்து ஒரு வாரம் கூட ஆகல. நீங்க அவ்வளோ அந்த அரசு மேலே நீங்க அப்போ நீங்களாம் யாரு? திமுகவோட கைக்கூலியா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை? கண்டிப்பா. நான் சொல்லுது இங்க ராஜ்மோகன் பிரச்சனையா, ராஜ்மோகன் சார்ந்த சமூகம் பிரச்சனையா, அதுதான் நான் கேட்குறேன். அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வராரு. உங்களுக்குலாம் நீங்கள் சொகுசா ஏசியில் வாழக்கூடியவர்கள். அவர் உங்களுக்குலாம் பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லை. நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க? ராஜ்மோகன் அமைச்சர் அவருக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன மக்களுக்காக விஷால் என்ன செஞ்சிருக்காரு இது வரைக்கும்? ஏதோ மக்களுக்கு நலத்திட்ட உதவி செஞ்சிருக்காராமா? இல்லை. கொரோனாவில் ஏதோ 10 கோடி ரூபா சம்பளத்தை எடுத்து கொடுத்துருக்காரா? என்ன கொடுத்துருக்காரு அவரு? மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? அப்புறம் எப்படி அவர் ராஜ்மோகனை பேசலாம்? ராஜ்மோகனை தேர்ந்தெடுத்தது மக்கள்.
இவர் ஒன்றும் நடிகர் சங்கத்திலேருந்து யாரும் தேர்ந்தெடுக்கல, தேர்ந்தெடுத்தது மக்கள். வாக்கு போட்டிருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான வாக்கு போட்டிருக்காங்க அவருக்கு. எவ்வளோ வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. கோட்டையா இருந்த எழும்பூர் கோட்டையா இருந்துச்சு திமுக கோட்டை, அந்த கோட்டையை நசுக்கியிருக்காரு அவரு. நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். மக்கள் தேர்ந்தெடுக்க ஒரு அமைச்சரை நீங்க உட்காந்து அசல்ட்டா இழிவா பேசுறீங்க. என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? மறுபடியும் ஊடகங்களும் சரி, இல்ல வந்து தாவேகாவுக்கு எதிராக இருக்கிறவங்களும் சரி, மக்கள் கிட்ட வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே அனுபவம் இல்லாதவங்க அப்படின்னு மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு மாற்றம் வேணும், புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான். அவங்க பொறுமையா கத்துக்கிட்டோம், அவங்க செய்யறதை செய்யட்டும் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் இப்ப வந்து அமைச்சர் கீர்த்தனா மேல வைக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, இவங்க எல்லாமே ரீல்ஸ் போட்டு வந்து 10 கோடி லட்சத்தை வந்து 10 லட்சம் கோடியை வந்து இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஊழல் பண்ணலன்னு எங்கேயுமே சொல்ல, கஜானா காலின்னு தான் சொல்றாங்க. வெள்ளை அறிக்கை விட போறேன்னு சொல்லி தாவேக அரசு முதல் நாளே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிட்டாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஆட்சியை விட்டு வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? திமுக கொடுத்துருக்கணும். எப்பா எங்கள் ஆட்சி முடிவுக்கு வரப்போது, 26 தேர்தலை நாங்கள் சந்திக்க போகிறோம், இதாங்க தமிழ்நாட்டு அரசில் இத்தனை கடன்களை நாங்கள் அடைச்சிருக்கோம், இவ்வளோ கடன் பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ பணம் வருமானம் வந்துச்சு, இந்த வருமானத்தை இதற்கெல்லாம் செலவு பண்ணோம் அப்படின்னு ஒரு செயல் திட்டங்களை நீங்க வகுத்திருக்கணுமா இல்லையா? 26ல அவங்களே தான் வந்துருவோம்னு நினைச்சிருப்பாங்க. அது எப்படி ஏத்துக்க முடியும்? மக்கள்ல முடிவு பண்ணணும். நான் அதை தான் சொல்றேன். நீங்க மக்களை முட்டாளாக்கிட்டீங்க, மக்களை லேசா நினைச்சிட்டீங்க. எப்பயுமே சொல்றேமா, மக்களுடைய அந்த தன்னெழுச்சி ஏற்பட்டுச்சுன்னா எந்த இராணுவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வரேன். நீங்க வர்றீங்களே, நீங்க அவ்வளோ யோக்கியமானவர்களாக இருந்தா இப்போ 26 தேர்தலுக்கு முன்பு 25 நான் அறிவிக்கிறேன், டிசம்பர் மாதமே நாங்கள் அறிவிக்கிறோம், இது செயல் திட்டங்கள் பண்ணோம், இவ்வளோ வருமானம் வந்துச்சு. வெளிநாடுக்கு போனீங்கல்ல, ஏதோ ஒப்பந்தங்கள்லாம் போட்டிங்களா, அந்த ஒப்பந்தங்களோட காப்பியை கொடுங்க, ஒப்பந்தத்தில் எவ்வளோ முன்பணம் கொடுத்தாங்க, எந்த இடத்த அந்த நிறுவனம் தேர்வு செஞ்சுச்சு, இதெல்லாம் வெளியிடுங்க. வெளியிட்டு நீங்கள் தேர்தல் சந்திரிக்கலாம்ல. அப்போ முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கலாமே. 10 நாள் ஆச்சுமா, 10 நாள் ஆச்சு 10 லட்சம் கோடி கடன் சொல்லி கஜனா காலிங்கிறார் அவரு. அந்த 10 லட்சம் கோடி கடன் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு நான் தான் பொறுப்பாளன், நான் தான் அதை விளக்கணும். அப்ப திமுக அரசு இதை செஞ்சிருக்கணுமா இல்லையா? அது அப்ப செஞ்சிருக்கணும். பட் இப்போ அவங்க கவர்மெண்ட்ல இப்ப சொல்லுங்க, இப்ப நீங்க கவர்மெண்ட்ல தானே இருந்தீங்க, நீங்க இப்ப தங்கம் தென்னரசு அமைச்சராக தானே இருந்தாரு. ஏன் உங்க டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு வரவு, இவ்வளவு செலவு, இவ்வளவு கடன் வெளிப்படையா தங்கம் தென்னரசை சொல்லுங்க. நீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விட்டுருங்க, தங்கம் தென்னரசை சொல்லுங்க. அப்படி ஒரு துறைக்கு ஒரு அமைச்சரையும் சொல்லுங்க. இந்த 10 லட்சம் கோடி கணக்கு வருதா இல்லையான்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்ல, மக்கள்கிட்ட கொடுத்துருங்க வெளிப்படையா. மக்கள்கிட்ட இப்போ தாவேக அரசு சொல்லுது, நாங்கள் மக்கள்கிட்ட வெள்ளை அறிக்கை கொடுக்க போறோம், அந்த மாதிரி நீங்க தைரியம் இருந்தால் நீங்க சொல்லுங்கன்னு தான் சொல்ல வரேன். இப்போ அந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது இன்னும் எவ்வளவு நாள் எடுக்கும் சார்? எப்போ வரும்? அது ஒரு 6 மாசம் ஆகுமா? ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, ஆனால் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 3 மாத காலங்கள்லேயே வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2500 ரூபா கொடுக்கணும், அடுத்து மகளிர் மூத்த வயதானவர்களுக்கு அவங்களுக்கு 3000 கொடுக்கணும், அப்புறம் மருத்துவ காப்பீடுகள் பார்க்கணும், தாய்மாமன் சீர் இருக்குது, இப்போ நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது தான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் வெளிப்படையாக மக்கள்கிட்ட வெள்ளை அறிக்கையை கொடுத்துட்டாருன்னா மக்கள் விழிப்புணர்வு ஆயிடுவாங்க. மக்கள் இப்போ அரசியல் வந்துட்டாங்க. மக்கள் அரசியல் படுத்தப்படாமல், இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் இருந்தது தான் இத்தனை வருஷ கால கட்சிகளுக்கு தோல்வியை கொடுத்துருக்கு. அப்போ இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வு ஆயிட்டாங்க அப்படின்னா, ஓ இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளோ கடன் இருக்கா, ஆவின்ல இவ்வளோ கடன் இருக்கா, போக்குவரத்து துறையில இவ்வளவு கடன் இருக்கா, என்னடா பண்ணீங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அப்ப மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நம்ம எந்த இடத்துல வீண் விரயம் செய்யறோம், மக்கள் எந்த இடத்துல வீண் செலவுகள் செய்கிறாங்க, எதுக்கு நம்ம அரசாங்கத்தோட எப்போ துணை நிற்கணும், எப்போ துணை நிற்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இருந்தால் தான் மக்களும் அரசும் இயல்பான ஒரு சுமூகமான உறவுல நம்ம ஆட்சியை நடத்த முடியும். ஸோ அப்போ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வந்துடும். இப்போ நம்ம 500 ரூபா பெட்ரோலை போட்டு தேவையில்லாமல் வெட்டியாக சுத்த மாட்டோம். 500 ரூபா நீ போட்டால் இவ்வளோ லாஸ்மா அப்படின்னு கவர்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்றப்போல நீங்கள் உங்களோட கட்டமைப்பை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசோட அந்த ஒரு உறவுங்கிறது நல்லா சுலபமாகவே போவோம். அப்போ அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் சரியான ஒரு முடிவு. இப்போ விஜய் அவர்கள் சொன்ன போல நீங்கள் ஏன் சொல்லலைன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். திருப்பி நீங்கள் குறைய சொல்கிறதுனால நியாயமாக போகிறது இல்லைல்ல. இப்போ வெளிநாட்டுக்கு போனீங்க, உள்ள ஃபண்ட் எடுக்க போறேன், எடப்பாடி பழனிசாமி அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து குற்றச்சாட்டு வச்சாரு. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கே நீங்கள் விளக்கம் கொடுக்கலையே, அதுதான் நான் கேட்குறேன். அப்போ இதெல்லாம் எப்படி ஏற்புடையதாக இருக்குது? சும்மா இவங்களால இன்னும் ஜீரணிக்க முடியல. இவங்களுக்கு அதிமுக கூட ஜெயிச்சிருக்கலாம்,
ஆனால் தாவேக்கா ஜெயிச்சதுனால இவங்களுக்கு ஜீரணிக்க முடியல. இந்த நிறைய பேர் சொல்கிறாங்களே, நான் சோறு தின்னு 10 நாள் அது 20 நாள் அது ஒன்றே யாருப்பா சாப்பிட வேணாம் சொன்னா? உங்களுக்கு புரியுதா? இவங்களால இன்னும் ஜீரணிக்க முடியல. ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குறையை சொல்லாதீங்க, உங்கள் குறையை பாருங்கள். அதை தான் சொல்ல வரேன், உங்கள் குறையை பாருங்கள். அதே போல் தாவேக்கா அரசுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் முதல்வர்களுக்கு கவனம் செலுத்தணும். இப்போ கடந்த ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளை, தூத்துக்குடியில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வீரியமாக நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல நீங்கள் அமைச்சர்களை போட்டீங்க, இப்போ நீங்கள் இன்றைக்கி இலாக்கா போட்டிருக்கீங்க, ஒரு குளறுபடிக்கு மேலே வந்துச்சு, ரைட்டு, அதெல்லாம் ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு ஏற்கனவே பொறுப்பு டிஜிபின்னு நீங்கள் திமுக அரசு மேலே ஒரு குறை வச்சுருக்கீங்க. அதனால் அந்த குறை உங்கள் மேலே வந்துடக்கூடாது. அதனால் டிஜிபியை போடுங்க, எஸ்பியை போடுங்க, சென்னை சிட்டி கமிஷனரை போடுங்க, எல்லா மாவட்டங்களும் ஏடிஎஸ்பி போடுங்க, எஸ்பியை போடுங்க, அதுக்கு அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர்ஸை போடுங்க. யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் லா அண்ட் ஆர்டரை மிக விரைவாக செயல்படுத்தணுங்கிறது என்னோட கோரிக்கை. ஏன்னா சட்டம் ஒழுங்குனால ஆட்சிக்கு மிகப்பெரிய டேஞ்சரான கண்டிஷன் வந்துடும். ஸோ ஏன்னா அதே குறைய விஜய் அவர்களும் பிரச்சாரத்தில் வச்சிருக்காரு. ஒரு டிஜிபி போட முடியலவங்களால அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு. பொறுப்பு டிஜி வச்சு ஆட்சி நடத்துறவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னா பேசியிருக்காரு. இப்போ அந்த கேள்வி திருப்பி அந்த அம்பு நம்மளே குத்திடக்கூடாது. அதனால நீங்க அதெல்லாம் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளோட கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அதே போல துறை சார்ந்த அமைச்சர்களுக்கெல்லாம் அந்தந்த துறைக்கான சரியான ஐஏஎஸ் அதிகாரிகளை போடுங்க, உங்களுக்கு நம்பிக்கையான ஐஏஎஸ் அதிகாரிகளா போடுங்க. அதெல்லாம் தான் திமுக அரசுக்கு தோல்வியாக அடைஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல ஏமாந்துடாதீங்க. சட்டம் ஒழுங்குல சமரசமே பண்ணிக்க கூடாது. விஜய் அவர்கள் சொன்னது போல மாண்புமிகு முதல்வர் நீங்கள் சமரசம் இல்லாமல் இப்போ நடந்த இந்த 10 நாளில் நடந்த இந்த பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய கடுமையான சட்டங்களை நீங்கள் வகுத்து சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இப்போ வந்து பிடிஆர் அவர்களும் ஒரு பதிவு போட்டிருக்காங்க, முடிவுக்கு வந்த திமுக அதிமுக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி உங்களுடைய பார்வை சார்? இப்போ நான் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாலேஜ் உள்ள ஆள், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். கடந்த 21 அவர் சட்டமன்றத்தில் வென்று அமைச்சராக, நிதித்துறை அமைச்சராக இருக்கிறப்ப ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. மருமகனும் உதயநிதியும் சேர்ந்து பல கோடி நம்மலாம் அதை கண்ணில் கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய தொகையை வந்து ஆட்டையை போட போகிறானுங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக கொடுத்தாரு. உடனே அவரை நிதித்துறையிலேருந்து மாற்றி தகவல் தொழில்நுட்பத்துக்கு போட்டாங்க. இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கு அவரை போட்டாங்கல்ல, அது வரைக்கும் அவர் எங்கேயுமே ஷோகேஸ் ஆகலை. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். நிதித்துறை அமைச்சராக இருக்கிற வரைக்கும் பிடிஆர் யாருங்கிறது மக்களுக்கு தினசரி செய்திகளாக வந்துட்டுச்சு. தகவல் தொழில்நுட்பத்துக்கு அப்புறம் திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்கள பிடிஆரை ஒதுங்க பார்த்துட்டாரு. இன்னைக்கு பிடிஆர் போட்டிருக்க ஒரு முக்கிய பதிவு ஆங்கிலத்தில் தான் போட்டிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு விஷயங்களை சொல்கிறேன். முடிவுக்கு வந்த இருதுருவ அரசியல் தொடங்கிய புதிய சகாப்தம்னு போறாரு. 35% எடுத்த முதல் தேர்தலில் 35% எடுத்த தாவேக்கா என்னால் எதிர்பார்க்க முடியல. அப்போ மக்கள் ஒரு யுத்தத்திற்கு தயாராயிட்டாங்க. அப்போ இந்த திமுக அதிமுக அரசியலுக்கு மக்கள் முடிவு கட்டிட்டாங்கன்னு நம்ம சொல்லலை, ஒரு முன்னாள் அமைச்சரே சொல்றாரு, 70 வருட பாரம்பரிய திமுகவுடைய தொண்டனே சொல்றாரு. அப்படிங்கிறப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணுங்கிறது என்னோட இது. அதே போல இருதுருவ கட்சிகளை பத்தி அவர் பேசுறப்ப கடுமையான விமர்சனங்களை அந்த அறிக்கையில வைக்கிறாரு. இனிமே வந்து நம்ம கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வோடு இருக்கணும். நான் சற்று ஓய்வெடுக்கக்கூடிய காலம் வரப்போகுதுங்கிற மாதிரிலாம் பதிவுகள் அதில் இருக்குது. ஆனால் பிடிஆருக்கு ஒரு ஆஃபர் வந்து முன்னாடியே தாவேக்கால கொடுத்தாங்க. அது வந்து அவர் எந்த காரணத்தினால அதை ரிஜெக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நிதித்துறை அமைச்சரா தாவேக்காவுக்கு அவர் வந்திருந்தா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுல பிடிஆர் தான் நிதித்துறை அமைச்சர். அவருக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுரிமையை தாவேக்கா கொடுத்துருக்கோம். ஸோ அவரு திமுக ஒட்டுமொத்தமா பிடிஆரை வந்து காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்போ அந்த ஆடியோ லீக் ஆச்சோ அன்னிலேருந்தே அவரை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. அப்போ புதிய மாற்றத்துக்கு மக்கள் யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு பிடிஆர் பதிவு செய்கிறாருன்னா அப்போ பிடிஆருக்கே தெரியுது ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதை அவரே தெளிவுபடுத்துறாரு. இதுதான் விஷயம். இதுக்கப்புறம் அவர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு, பேசுவாங்க. தாவேக்காவில் இணைந்தால் பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை, அதாவது பிடிஆர் அவருடைய கருத்துக்களை நிச்சயமா மாண்புமிகு முதல்வர் ஏத்துக்குவாரு. அவருடைய ஆலோசனையெல்லாம் அவர் வாங்கிடுவாரு. மிகப்பெரிய அளவில் தாவேக்காவுக்கும் அது ஒரு பலமா இருக்கும். தாவேக்கா அதை செஞ்சா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ தாவேக்கால இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்றதை கேட்க முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், இப்போ அதிமுகலேருந்து ஒரு அணி வந்து தாவேக்கால சேர போறாங்க அப்படிங்கும்போது அது ஆல்ரெடி வந்து மற்ற கட்சிகள் எல்லாமே ஊழல் செஞ்ச கட்சிகள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. முதல்வர் அவர்களே வந்து பிரச்சாரத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவ்வளவு அவங்க இத்தனை வருடங்களா இருந்த கட்சி அந்த தலைவர்களுக்கே இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் அங்கே பண்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க தாவேக்கால வந்தாங்க அப்படின்னா அது வந்து
வந்து தாவேக்காவுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அவங்களுடைய விஷயமுக்கும் அது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல வந்து தாவேக்காவுக்கு அவங்க வரல, தாவேக்காவுக்கு ஆதரவு தான் கொடுக்குறாங்க, தாவேக்காவுக்கு அவங்க வரல. ரெண்டாவது இல்ல அவங்க சப்போர்ட் கொடுக்கறத பார்த்தா கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க இல்லை, அப்படின்ற மாதிரி. அது இன்னும் டைமிங் இருக்கு. 2 விஷயமா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். திருமாவுடைய ஆதரவு நிலைத்திருக்கணும்னா சிவி சண்முகம் டீம் இங்கே இன் ஆகக்கூடாது, அவுட் ஆகணும். ஸோ இதுதான் காரணம். ஒருவேளை சிவி சண்முகம் உள்ள வராருன்னா இந்த 5 வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு கண்டிப்பா அவங்க தேவை. அப்படி இருக்கிறப்ப திரும்ப அவங்க வெளியேறினா அவங்க வருத்தப்பட மாட்டாங்க தாவேக்கா. ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்கு. இந்த 2 விஷயங்களும் வந்து இங்கே பிரச்சனையா இருக்கு. இங்கே தாவேக்காவுக்கு இந்த 5 வருஷம் ஆட்சியை நடத்தணும். அது எந்த காலம் கொண்டும் தொந்தரவா திமுக இருக்காதுன்னு சொன்னாலும் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை வந்து நம்ம இவ்வளவு தூரம் யோசிக்கிறப்ப தாவேக்காவும் யோசிச்சிருப்பாங்க. நிச்சயமா அதை ஒரு வழிகாட்டுதலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இப்போ சண்முகம் அவர்கள் வந்து ஒரு புதுமையான ஒரு பிம்பத்தோட தான் நம்ம பார்க்கணும். கடந்த காலங்களை விட்டுருங்க, இப்போ அவங்க ஒருவேளை பொதுச் செயலாளராக பொதுக்குழு கூட்டி யாரோ ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சியோட தான் வருவாங்க. பழைய கசப்புகளை வெளியே விட்டுட்டு ஒரு புதிய புத்துணர்ச்சியோட வரப்ப எனக்கு நீ சப்போர்ட் பண்றப்ப நான் ஒரு டிமாண்ட் வைப்போம்ல, கவர்மெண்டா ஆஸ் ஏ கவர்மெண்டா ஆஸ் ஏ ஒரு ரூலிங் பார்ட்டியா நாங்கள் ஒரு டிமாண்ட் வைப்போம். அதுக்கு அவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஊழலோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே போல் இன்னைக்கு பதவியேற்ற எல்லா அமைச்சர்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க, பாஜகவுக்கு எதிரான சக்தி, ஊழலுக்கு எதிரான சக்தின்னு எல்லா அமைச்சரும் மக்கள் மன்றத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. டாக்டர் பிரபுவா இருக்கட்டும் எல்லாமே. இன்னைக்கு ராஜ்மோகன் முத கொண்டு சொல்லிட்டாரு, 2 மொழி கொள்கை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு, 3 மொழி கொள்கைக்கு இங்கே வாய்ப்பே கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப நல்ல கிளியராக டிமாண்ட் பண்ணிட்டாங்க டிவிக்கு, பாஜகவுக்கும் பாசிசத்துக்கும் எதிரான கட்சி இங்கே அவர்களுக்கு இடம் இல்லைன்னு. அப்போ அதிமுக பாஜகவுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய கட்சி, அவங்க இங்கே சேர்க்குறப்ப எவ்வளோ விஷயங்களை அவங்க சிந்திச்சு டிமாண்ட் பண்ணி வைப்பாங்க. அப்போ டிமாண்டோட தான் அவங்க வருவாங்க. ஸோ இதுதான் ரூல்ஸு. இப்படி இருந்தால் நீ இரு, இல்லைன்னா தைரியமாக நீ ஓரமாக போய்க்கோ, எனக்கு ஆல்ரெடி 120 இருக்குது, நான் அதை வச்சு நான் ஆட்சியை ரன் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும். மேபி இப்படி தான் இதுதான் நடக்குமா? உங்களுடைய தகவல்கள் எல்லாமே மக்களை தெளிவுபடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி. 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 மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு